start the recording first. ஜெபம். நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த காலை வேளையிலே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூட நீர் கிருபை செய்கிறே. பல தேசங்களிலிருந்து நாங்கள் கூடியிருக்கிறோம் ராஜா. அமெரிக்கா தேசம், இந்தியா தேசத்திலிருந்தும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அப்பா, ஊழியர்களாக நாங்கள் இந்த சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை அப்பா போற்றி பாட, ஜெபிக்க, அப்பா விண்ணப்பம் செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு மணி நேரத்திற்காக உம்மை வாழ்த்தி உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுங்க. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை இன்றைக்கு தாங்க. நான் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு தேவ தூதர்கள், தி ஏஞ்சல்ஸ். ஹல்லேலூயா. த மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஏஞ்சல்ஸ். தேவ தூதர்கள் யார், அவங்க என்ன செய்கிறாங்க, யாருக்காக என்ன காரியங்களை செய்து வர்றாங்க சொல்லி வேதம் பல இடங்களில் நமக்கு குறிப்பிடுகிறது. அதை நாம் எல்லாவற்றையும் எல்லா ரெஃபரன்ஸையும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம நேரம் குறுகியதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அவர்கள் ஆவிகள், they are spirit beings, and கர்த்தர் அவர்களை கொண்டு தன்னுடைய காரியங்களை செயல்படுத்துகிறார். நம்முடைய வேதாமத்தை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா காப்ரியேல் தூதனை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவதூதனுடைய பேருக்கும் பின்னோட்டமாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். காப்ரியேல், கவார் என்றால் எபிரேய மொழியில் ஸ்ட்ரென்த் என்ற அர்த்தமாம், பெலன். அப்போ தேவன் என் பெலனாய் இருக்கிறார் என்று அர்த்தம் காப்ரியேல். அப்போ காப்ரியேல் என்ன தூதனுடைய வேலை என்னன்றால், காப்ரியேல் தூதனுக்கு தேவனுடைய தூதுவனாக, மெசஞ்சராக கர்த்தர் அனுப்புவார். இந்த தேவதூதன் தான் நம்ம பார்க்குறோம். மரியாளுக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லேமில் பிறப்பார், உன்னிடத்துலேருந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி தேவதூதன் அவர்கிட்ட அந்த செய்தியை கொண்டு வர்றார். காப்ரியேல் தூதன். மிகாவேல் என்ற தூதன் ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் பிரதான தூதர்கள், த ஆர்க்ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த மிகாவேல் எப்படின்னா யுத்தம் செய்கிற தூதன். ஹல்லேலூயா. யுத்தம் செய்கிற தூதன். மிகாவேல்னா என் தேவன், ஹூ இஸ் லைக் ஆர் காட், யாவேயை போல, எலோஹிமை போல எந்த தெய்வம் உண்டு, யார் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றி துணி கொடுக்கிற நாமம். அப்போ இந்த மிகாவேல் தூதனுடைய காரியம் என்னவென்றால், அவன் போரிடுவான். தானியல் பற்றி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். தானியல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன தேவனுடைய தூதன் சொல்றாருல, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. The moment you start to pray, your prayers are answered. Hallelujah. Answer may come as yes, no or wait. 3 விதமான பதில்கள் கர்த்தர் கொடுக்கலாம் இல்லையா? ஆம், எஸ், இல்லை, நோ. 3வது ரிப்ளை தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். வெயிட், காத்திரு. வெயிட், நம்மளால் யாருக்குமே காத்திருக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபி. ஐ ரைட்ஸ் பாஸ்டர் அனிஷ், எல்லாம் இன்ஸ்டன்ட் காஃபி, immediate toast, everything has to be done. I mean, our youth, Gen Z want everything instantly, okay? They cannot wait, okay? But God says wait. When God says கர்த்தர் நம்மளை காத்திருன்னு சொல்லும் பொழுது, ஏன்னா his delays are not denials. காத்திருப்பது மனதை சோர்வு அடை பண்ணும். ஆனாலும் விரும்புறது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளை அது கிடைக்கும் பொழுது, காத்திருந்து பல நாட்கள் காத்திருந்த போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மனசு, ஆத்மா. ஆனால் கர்த்தர் அந்த சரியான வேலையில் அதை கொடுக்கும் பொழுது அது எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ ஆனந்தம். அப்போ இந்த தேவதூதர்களுக்கும் நம்ம நினைக்கக்கூடாது, தேவதூதர்கள் எங்கேயோ பரலோகத்தில் பாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேலை இல்லாமல் பாடிட்டு இருப்பாங்க, கர்த்தரை துதிச்சு தான் இருப்பாங்க, அதுதான் அவங்க வேலைன்னு சொல்லி நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வேலை செய்ய கொடுக்குறார். யாருக்காக அவங்க வேலை செய்கிறாங்க? எபிரேயர் 1 அதிகாரம் 14ஆம் வசனம், Hebrews chapter 1 verse 14 says, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஹல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கிறார் எபிரேயர் நிருபத்தை எழுதுகிறவர். இஸ் ஆஸ்கிங் எ கொஸ்டின். என்ன கேள்வி கேட்கிறாரு? ரட்சிப்பை சுதந்திரித்துக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு,
யாருக்கு? நம்மளுக்கு. யார்? நம்ம தானே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். தோஸ் ஆர் கோயிங் டு அப்டைன் சால்வேஷன். அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக யார் அனுப்புகிறாரு? தேவ தூதர்களை அவளுக்கு பணிவிடை ஆவிகளாக அனுப்பப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை தேவ தூதர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 இல்லாட்டி அதுக்கு மேலே தான், இல்லையா? ஏன் அப்படி சொன்னேன்னா, ஏசப்பா சொல்கிறாரு, இந்த குழந்தைகள், இந்த பிள்ளைகளுக்குரிய தேவ தூதர்கள் பிதாவின் சன்னிதானத்திலே, பிதாவின் சமூகத்திலே அவர் எப்பொழுதும் அவரை ஆராதித்து கொண்டு பிதாவின் முகத்தை நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா பன்மையில் தூதர்கள் என்று தான் போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்கும் மினிமம் எத்தனை தேவதூதர்கள்? 2 தேவதூதர்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சுவாரஸ்யமான உண்மையான நடந்த ஒரு கதை ஞாபகம் வருகிறது. கேரளா தேசத்தில், கேரளா மாநிலத்தில் ஒரு பாதிரியார் இருந்தாராம். அவர் அடிக்கடி பல இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். அந்த பாதிரியார், அந்த அச்சன் ஒவ்வொரு தடையும் வீட்டை விட்டு போகும்போது கொச்சம்மா கிட்ட சொல்வாராம், நான் ஊருக்கு போகிறேன், நான் போயிட்டு வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுவாராம். இந்த மாதிரி தேவதூர்களுக்கு கட்டளையிட்டு, தேவதூர்லாம் என்னை இந்த வீடையும் என்னுடைய தோட்டத்தையும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்துட்டு போவார். வரும்போது ஊழியத்தை நிறைவேற்று 2 நாளோ 3 நாளோ கழித்து வரும்போதே அந்த கேட்டுக்குள்ளே வரும்போதே கேட்பாராம், அம்மா எல்லாம் நல்லதானா, எல்லாம் எவ்ரிதிங் ஓகேயா அப்படின்னு கேட்பாரான். அவங்களும் சொல்லுவாங்க, ஆமாம் அச்சன், எல்லாமே எவ்ரிதிங், எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அதே போல் இன்னொரு நாள், கடைசியாக ஒரு நாள் எங்கேயோ ஊழியம் செய்துட்டு 3 நாள் கழித்து திரும்பி வராரு. அதே கேள்வி கேட்கும்பொழுது அந்த அம்மா அழுகிறாங்க. அவங்க மனைவி அழுதுட்டு இருக்காங்க. என்னம்மா அழுகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்டால், வாட் ஹேப்பன், ஒய் யூ கிரைங் ஹி ஆஸ்க்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போனீங்களே அடுத்த நாளே திருடங்க நம்முடைய தோட்டத்தில் இருக்க, ஏன்னா கேரளா தேசத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும், நிறைய வாழை மரம் இருக்கும், வாழைப்பழம் பழுக்கும் காய்க்கும் எடுப்பாங்க. அந்த பழங்கள் எல்லாம் கொலையாக திருடிட்டு போயிட்டான், யாருன்னே தெரியல, நடுராத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உடனே இவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டாராம், ரொம்ப கோவப்பட்டாராம், ஜெபித்தாராம். சரி ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்து ஒரு கட்டில் அவர் சொன்னாராம், கர்த்தாவே, என்ன கர்த்தரே, நான் உம்முடைய ஊழியத்துக்காக நான் சென்றிருக்கேன், என்னுடைய வீடை காக்கக்கூடிய தேவதூதர்கள் என்ன தூங்கிட்டு இருந்தாங்களா, என்ன பண்ணாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு, உங்களுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு துர்ச்செய்தியை நான் கேட்க வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி காரசாரமாக ஆவேசத்தோடு ஜெபித்தார். ஜெபித்து ஒரு நல்ல நீளமான ஒரு ஜெபம், ஒரு அக்கினி ஜெபம், ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் ஹி ப்ரேட். அந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்பாகவே ஒருத்தன், ஐயோ அம்மா அம்மா, அடி தாங்க முடியல, ஐயோ 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 அம்மா அம்மா அம்மான்னு ஓடிட்டு உள்ளே வரான் வீட்டுக்குள்ளே. என்னப்பா என்னாச்சுன்னு கேட்டால், ஐயா மன்னிச்சிருங்கய்யா, தெரியாமல் திருடிட்டேன், இந்தாங்க உங்கள் வாழை கொலை, இங்கே இந்த கொலைகள் எல்லாம், அந்த வாழை பழத்தை எல்லாம் கீழே வச்சுட்டு மன்னிச்சிருங்கய்யான்னு சொல்லிட்டு போயிட்டேன். பாருங்க, ஜெபத்திற்கு உடனே தேவதூதில் ஆண்டவர் அனுப்பிச்சு அவனுக்கு ஒரு 2 அடி போட்டாங்க. அவன் அடி தாங்க என்ன பண்ணான், ரிட்டர்ன் பண்ணிட்டான். இப்படி தான் நமக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் நமக்காக தேவதூதலை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவதூதர்கள் அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்கணும். சங்கீதம் 103 சங்கீதத்திலே அந்த காரியம் எழுதப்படுகிறது. சங்கீதம் 103 20 வசனத்திலே பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், சாம் 103 verse 20, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரீங்கள். ஸோ யாருடைய வார்த்தைக்கு தேவதூதர்கள் கீழ்ப்படிஞ்சு வேலை செய்வாங்கன்னா என்ன போட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. நம்ம ஜெபத்தில் நிறைய நேரம் we don't pray the word. நம்ம 1008 நம்ம பிரச்சனைகளே சொல்லி சுற்றி ஜெபிச்சுட்டு இருப்போம், ஜெபங்கள் கேட்காம போயிடுது. ஆனால் let make the prayer the word of God. Let word of God be a prayer. அப்படி சொல்லலாம். When we make the word of God a prayer, it becomes very powerful. Hallelujah. ஒரு பயங்கர வல்லமை உள்ள ஒரு ஜெபமாய் மாறுகிறது when we pray the word. Hallelujah. அப்போ இங்கே பாருங்க, ஸோ இந்த தேவதூதர்கள் பணிவிடைக்காரங்க
எதற்கு எப்படி அவங்க வேலை செய்கிறாங்கன்னா, தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுக்குடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுறாங்க, அவருடைய வசனத்தின்படி செய்கிற, அவருடைய வசனத்தை படி தான் அவங்க செய்வாங்க. ஒரு நாள் ஒருத்தன் கனவுல ஒரு சொப்பனத்தில் பார்த்தானா, 2 தேவதூதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு தலைமையில் இப்படி கை வச்சுட்டு சொரிஞ்சிக்கிட்டு ரொம்ப வேலை இல்லாத மாதிரி சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தன் ஒரு தேவதூதன் இன்னொரு தேவதூதர்கிட்ட பேசுகிறாப்லையா, ஏன்டா அப்படி இருக்க, ஏன் ரொம்ப சோம்பேறித்தனமாக வேலை இல்லாமல் சொரிஞ்சிட்டு இருக்க தலை, என்ன வேலை இல்லையா அப்படின்னா. அப்போ அடுத்த தேவதூதன் அவருக்கு, இது ஒரு கற்பனை கதை சொன்னாப்லையா, இப்போ அந்த மனுஷங்க பாருங்கள், வசனத்தை நம்மளுக்கு சொல்லி நம்மளை அனுப்பாமல் நம்மளுக்கு வேலை கொடுக்காமல் இருக்காங்க. நாமளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வீட்டுக்கு முன்னாடி, ஆனால் தேவ வசனத்தை நம்ம கேட்குறதே இல்லை, அவங்க நம்மளை கமாண்ட் பண்ணுறதே இல்லை, கட்டளையிடுறதே இல்லை. அதனால தான்ப்பா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ உண்மையான காரியம் இல்லையா? நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறாமல் அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்கிறது காரணம் இது ஒன்று தான். நம்ம த அத்தாரிட்டி ஆஃப் த பிலீவர் வி டு நாட் யூஸ். தேவ விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த அதிகாரத்தை நாம் உபயோகிக்காமல் நாம் விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் ரொம்ப அவங்களுக்கு அவங்க பாவத்தில் விழலை, எக்ஸப்ட் அந்த 3 பங்கு பாவத்தில் லூசிஃபரோட கூட பின்மாற்றமாகி விழுந்து பெருமையினால் விழுந்து தள்ளப்படுகிறவர்கள் கீழே தள்ளப்படுறாங்க. ஈவன் லூசிஃபர் அதான் ஒரு பெரிய ஆராதனை வீரனாக இருக்கிறான். அது நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஏசாயா 14 அதிகாரத்தில், எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் லூசிஃபரை பற்றி பார்க்குறோம். அவனுடைய உடம்புலேயே கூட பலவிதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சான், வாத்தியங்கள். அது எப்படி நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல, ஆனால் இருந்துச்சுன்னு வேதம் சொல்கிறது. அவன் வாசிப்பான். ஹல்லேலூயா. அப்போ தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு லீடராக கர்த்தர் வச்சிருந்தார். ஆனால் பாருங்கள், பெருமை, சுயம், நான் 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 பரத்தில் ஏறுவேன், உன்னதவானவருடைய மேலே, அவருக்கு மேலே என்னுடைய சீட்டை வைப்பேன், இப்படியெல்லாம் பெருமையாய் தன்னுடைய மனசில் எண்ணினாது மட்டும் அவன் ஒன்றும் செய்யலை, மனசில் எண்ணினான். பாருங்கள், நம்முடைய சிந்தனைகள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். வி ஷுட் நாட் ஈவன் திங்க் ப்ரவுட் தாட்ஸ். ஹல்லேலூயா. பெருமையான எண்ணங்கள் நம்முடைய மனசில் கூட வந்துடக்கூடாது. ஆஹா, என்னை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு, கர்த்தர் என்னை எப்படி பண்ணிட்டாரு, நான் இவ்வளோ மற்றவங்கள காட்டிலும் நான் பெரியவனாக இருக்கிறேனே, எனக்கு இவ்வளோ சம்பளாத்தியமே, என் பிள்ளை நல்லா பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு பெருமைப்பட்டு அந்த இப்படிலாம் சொல்லி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறதுல தப்பு இல்லை. ஆனால் இப்படி சொல்லி அந்த மகிமையை நமக்கென்று எடுத்துக்கொள்கிறோம்ல, அது கர்த்தர் he will not tolerate. ஹல்லேலூயா. வேத வசனம் ஒரு காரியம் இப்படியாக நான் பார்க்குறோம். ஒருத்தர் இப்படியாக சொன்னாராம், there is no limit to which God can bless a man who does not take God's glory. தமிழில் நான் சொல்கிறேன், தேவனுடைய மகிமையை தொடாத மனிதனை எவ்வளோ தூரம் ஆசீர்வதிப்பார் என்று நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ தூரம் ஆசீர்வதிப்பார். as long as we do not touch God's glory. தேவனுடைய மகிமையை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தொற்றக்கூடாது. ஹல்லேலூயா. தேவதூதர்கள் நமக்காக நம்மை சுற்றி நம்முடைய காரியங்களை கவனித்து பார்க்கிற தேவதூதர்கள், அவர்கள் நமக்காக பல காரியங்களை செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம தான் கட்டளையிடணும். அது மட்டுமல்ல, இந்த தேவதூதர்கள் நம்ம வீட்டை சுற்றி பாளையம் இறங்கியிருக்காங்களாம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதான் சொல்கிறாப்புல, சங்கீதம் 34 சங்கீதம் 7 வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு காலகட்டத்திலே அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே, ஒரு ட்ரைபல் வில்லேஜ்குள்ளே போய் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். அங்கே ஊழியம் செஞ்சிட்ருக்காங்களாம். ராத்திரி நேரம் அது ஒரு சத்தம் மாதிரி கேட்குதான். அவங்க நினச்சிட்டாங்க அவ்வளோதான், இன்றைக்கி இவங்கெல்லாம் எல்லாம் அந்த அவங்க இருக்கிற அந்த கிராமத்தில், அவங்க இருக்கிற அந்த குடிசையை சுற்றி ஜனங்கள் அந்த ட்ரைபலுடைய சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கான். ஐயோ, இப்போ அடுத்தது அட்டாக் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் முழங்கால் படித்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் சில நிமிடங்களில் அந்த கூட்டம் கலைஞ்சிருது. என்னன்னு தெரியல, இவங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் தூங்கிடுறாங்க, அடுத்த நாள் எழுந்திரிக்கிறாங்க. அப்புறம் சில மாதங்கள் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொந்த ஊருக்கு போகும்பொழுது
அவங்க இந்த காரியத்தை சொல்கிறாங்க, அந்த மக்களுக்கு, அந்த சபையில் சாட்சியாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன தேதின்னு பார்த்தா, அவங்க என்னைக்கு இந்த சம்பவம் நடக்குதோ அந்த நேரம் இவர்கள் இவரை சுற்றி இருக்கிற அந்த மக்கள் எத்தனை பேருன்னு பார்த்தா, அந்த காட்டு மிராண்டி மக்கள் யாருன்னு பார்த்தா 39 நபர்கள் இருந்தாங்களாம். 39 நபர்கள். அப்போ இந்த சாட்சியை சொல்லும் பொழுது அங்கே உள்ள சபை மூப்பர் சொன்னாராம், அண்ணே நீங்கள் அன்னைக்கு தேவதூதல் தான் உங்களை காப்பாற்றிருப்பாங்க. ஏன்னா 39 பேர் நாங்கள் இங்கே உங்களுக்காக முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. அதே நாளில் அதே நேரத்தில் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா. கர்த்தர், அதான் இந்த வசனத்தில் பார்க்குறோம், சங்கீதம் 34 அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களே, இயேசுவுக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களே, பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களே, பரிசுத்தமாய் நீதியாய் ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களே, அவளை சுற்றி என்ன அனுப்புகிறாராம். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி, பாளையம்னா அப்படி ஒரு கேம்ப். ஹல்லேலூயா. பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா. He sends his angels and he guards us and he delivers us, each one of us. எவ்வளோ அருமையான தேவன் நம்மளுக்கு ஒரு தேவ தூதர்களை கட்டளையிருக்கு. அவருடைய பேர், ஒரு நாமம் இருக்குது. இன்னும் 1000 நாமங்கள் உண்டு எல்லாம் பாடுறோம் இல்லையா நம்முடைய கர்த்தருக்கு. அப்போ ஒரு நாமம், என்ன நாமம் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு பவர்ஃபுல் நேம் ஆஃப் காட் which is the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கார். சங்கீதக்காரன் சங்கீதம் 46ஆவது சங்கீதம் we read in Psalm 46. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே என்று ராஜா சொல்றான். பாருங்க, எவ்வளோ அருமையான ஒரு காரியம். சேனைகளின் கர்த்தர். அப்படி ஒரு ஜெபம். இன்னும் அசிரியா ஆர்மி அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவர் கர்த்தரை நோக்கி, ஏசாயா 37ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி, அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கிறேன். எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். என்ன நிருபம்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ தேவ வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். உங்களை சத்துரு சூழ்ந்து உங்களை முடிக்கலாம் அப்படி சொல்லி, ரீட் த வேர்ட், கிளீன் த வேர்ட், டிக்ரீ த வேர்ட், டிக்ளேர் த வேர்ட். பின்பு எசேக்கியா, ஆஃப்டர் தட் வாட் யூ ஷுட் டு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய், go to the church, go to the people of God, gather together. அதற்கு முன்பாக விரித்து அவளை கர்த்தரை நோக்கி என்ன ஜெபிக்கிறான் பாருங்களேன். சேனைகளுடைய கர்த்தாவே, the Lord of angel armies. என்ன பல நாமங்களை கூப்பிட்டுக்கலாம். எல்ஷடாயின்னு கூப்பிட்டுக்கலாம், எலோகிம்னு கூப்பிட்டுக்கலாம். ஆனால் எப்படி கூப்பிட்றாரு எசேக்கியா ராஜா? சேனைகளின் கர்த்தாவே, அதுனாய் செபஓத். எபிரேய மொழியில் பார்த்தா அதுனாய் செபஓத், சேனைகளின் கர்த்தாவே, the Lord of angel armies. கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே. ரெண்டாவது, இஸ்ரவேலின் கேருபீன்கள் நடுவில், அப்படின்னா தேவதூதலாகிய கேருபின் செராபிம் இவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். யாரு? கேருபின்னா, கெராவ்னா எபிரேய மொழியில வாள், சோடுன்னு அர்த்தம். கேருபின்கள், they were having that swords. அதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை பாவம் செய்யும்போது அந்த வழியை, ஜீவ வழியை, அந்த ஜீவ மரத்தை பாதுகாக்கிறதுக்காக 2 கேருபீன்களை ஆண்டவரங்க வச்சார். நம்ம பார்க்குறோம் ஆதியாமத்தில். ஸோ இந்த கேருபீன்களுக்கு எப்பவுமே கையில் என்ன இருக்கும்? அப்படியே ஃப்ளாஷிங் ஸ்வோர்ட்ஸ் இருக்கும். செராபிம்னா பறக்கிற தேவதூதர்கள், செராஃப். அப்போ அவர்கள் மத்தியில், கேருபீன்கள் மத்தியில் என்ன எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்களேன். மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, இஸ் த லார்ட் காட் ஆஃப் இஸ்ராயல். இஸ்ரேலுக்காக நம்ம ஜெபிக்கணும். சங்கீதம் 122ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் ஷாலு ஷலோம் எருஷலாயிம் மிஷ்லா யூ ஓஹாவாய். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். ஆஸ்க் அண்ட் ப்ரே ஃபார் த பீஸ் ஆஃப் ஜெருசலேம். அவர்களை, எருசலேமை நேசிக்கிறவர்கள் வாழ்ந்து சுவிட்சமாக இருப்பார்களாக. மே தோஸ் who love you prosper என்று ஒரு வாக்குத்தத்த வசனமாய் அதை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலுக்காக ஜெபித்த அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், ஆதியாகமம் 12:2-3 வாசிக்கிறோம். I'll bless those who bless you and curse those who curse you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. அப்போ அப்படி வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம்,
ராஜா என்ன சொல்றார்? கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியிலே, ஏசாயா 37:16, வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, 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 எவ்வளவு தடவை சொல்லலாம்? உமது செவியை சாய்த்து கொள்ளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். இன்னைக்கு நீங்க சொல்லலாமா? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்படின்னு சொல்லி பாடி அவரை துதித்து ஆராதித்து கர்த்தாவே, கர்த்தாவே என்று கூப்பிடும்போது, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். அவர் சொல்றார், நாங்க கேட்க போறல அப்பா, உம்மை நிந்திக்கிறவர் எதிரி உம்மை நிந்தித்து கொண்டிருக்கான். அந்த அசிரிய ராஜா சனகரை உம்மை நிந்திக்கிறான். எப்படி தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போகும்போது அதான் சொல்றான், ஜீவனுள்ள தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற நீ யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போல்ட்னஸ் நம்மளுக்கு இந்த காலத்துல வேணும். நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிற சேனைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தைரியமா ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா பாருங்களேன், அந்த வசனம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்போதும் எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர், நம்ம பாடின வண்ணமாக, என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அறியணும், உங்க தெருவில் இருக்க மக்கள் அறியணும் யார் நம்முடைய தேவன் என்று அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் a wonderful God. இந்த விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. அப்பொழுது 36ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டான். ஹல்லேலூயா, புறப்பட்டான். இன்னைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீங்க உண்மையாவே கர்த்தருடைய வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது ஒரு தூதன் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து சமூகத்திலிருந்து புறப்படுவான். ஹல்லேலூயா. There will be an angel that will come out of the presence of God. Hallelujah. தேவனுடைய சமூகத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் அவருடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணாராம்? அசிரியாவின் பாளையத்திலே 1,85,000 அப்படின்னு 1,85,000 பேரை சங்கரித்தான். ஒரு தூதன் 1,00,000. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சொல்றாரு, என்னப்பா என்னை கள்ளன் போல என்னை பிடிக்கிறது நீங்க வாழையும் கீழையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க இந்த ராத்திரி வேலையில. நான் உங்ககிட்ட பிரசங்கித்து கொண்டிருந்தேன், உங்களுடைய தேவாலயத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்தேன், ஜபாலயத்தில் பிரசங்கித்தேன், அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலையே, வந்துட்டேங்க. நான் என் பிதாவுகிட்ட வேண்டிக் கொண்டா அவர் எத்தனை 1000 72,000 அப்படின்னா 12 லீஜன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அனுப்புவார். ஒரு லீஜன்னா 6,000 தேவதூதர்கள். 72,000 தேவதூதர்கள் எனக்காக அனுப்பிடுவார்ப்பா. நீங்களாம் என்ன ஆவீங்கன்னு யோசித்து பாருங்க. ஒரு தூதன் 1,85,000 பேரை சங்கரித்தானா 72,000 தூதன் நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன நடக்குது? சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற அசுத்த ஆவிகள் செத்த பிரேதங்களாய் காணப்படுவார்கள். நமக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாரையும் கர்த்தர் அவளுக்காய் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீர்கள், தேவதூதர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள். இந்த உண்மையை சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் நாம் ஜெய வீரர்களாய் நாம் செல்ல முடியும். நாம் தைரியமாக நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியும். என்னுடைய தேவன் ஜீவிக்கிறார், அவர் எனக்காய் மரித்தார், உனக்காய் மரித்தார். He died for me, he died for you. அவரை உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராயிருவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:4 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். He who is within us is greater than he who is in the world. Hallelujah. ஆகவே நாம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த நாளிலே இது மனமகிழ்ச்சி நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூற போறோம். நம்முடைய பிரச்சனைகளை நோக்கி பார்க்காதீங்க. ராஜா
1,85,000 பேரை நோக்கி பார்க்கல, சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடினான். கர்த்தாவே கர்த்தாவே, நீங்கள் உங்கள் கண்களை திறந்து பாருங்கப்பா அப்படின்னு கதறினா, கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னான். அப்போ கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒரு தூதனை அனுப்பினார், ஒரே ஒரு தூதன். அது மட்டுமல்ல, 100 சொன்ன மாதிரி நம்ம இப்படி கூட ஜெபிக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமப்பா. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை. மத்தேயு 8:8 வாசிக்கிறோம். ஒன் வேர்ட் யூ சே, என்னுடைய வேலைக்காரன் சுகமாகுவான். இன்றைக்கு கேட்கலாம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய தேவதூதன் வந்து எங்களுக்கு வேண்டிய காரியங்களாம் விடுவிப்பார். அப்போ சில 12வது இடத்துல பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனுக்காக சபை மேலறையில் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பி அவனை விடுவிக்கிறார். தேவதூதன் நமக்காக கொடுக்கப்பட்டவர்கள், நமக்காக பணிவிடைக்காரராக இருக்கிற தேவதூதர்கள் உங்களுக்காக, நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிற காரியத்துக்காக கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்காக ஒரு தேவதூதனை அனுப்புவார்களாக. சில நேரங்கள் அவர் மனிதர்களாக கூட வந்து they can be like angels to help you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளை மாறுவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசப்பா, கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் எங்களோடு கூட இந்த பலத்த ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் யூ கேவ் us Lord through your word, the ministry of the angels, the angelic spirits. Thank you, Father. Thank you, Lord Jesus. Thank you, Father, that you are given us this word, that we need not be afraid, that we not worry, because you have given us an angels for us, Lord. Thank you for the people who are like angels for us also to help us in our need. Thank you for the protection they give us. தேங்க். அந்த பாதுகாப்புக்காய் நன்றி. எங்களுக்காக அவள் யுத்தம் செய்கிற வீரர்களாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிதாவானவர் எப்பொழுதும் அப்பா எங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்குரிய காரியங்களை, அப்பா காரியங்களை நீர் ஒவ்வொருவருக்கும் தேவையான காரியங்களை நீர் செய்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் எங்களோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதா. அப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எபிரேய மொழியில எவரேகா அடோனாய் வீஷ்மோரேகா யாஏர் அடோனாய் பனவலேகா விகுனேகா ஈசா அடோனாய் பனவலேகா வெசம்லேகா. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். ஆமென்.